Nokia for Education. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தரம் 6 அலகு 6. அப்போ இது எங்களோட இறுதி அலகாக இருக்கு. தகவல் சேகரிப்பு மற்றும் தொடர்பாடலுக்கு இணையத்தின் பயன்பாடு. தகவல் சேகரிப்பு சரிதானே, இன்ஃபர்மேஷனை கெதர் பண்றது. மற்றது தொடர்பாடலுக்கு, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவோம். என்ன தொடர்பாடலுக்கு நாங்கள் இணையத்திட்ட பயன்பாடு, அதாவது இன்டர்நெட் யூசேஜ் பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். நாம் எமக்கு வேண்டிய தகவல்களை இணையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். அண்ணா, இணையம் என்றால் என்ன என்று எனக்கு கூறுவீர்களான்னு நான் கேட்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இணையம் என்றா என்னன்னு தெரிய வேணும். உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு கணினிகள் மற்றும் கணினி வலையமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இணையம் உருவாகியுள்ளது. அப்ப இணையம் என்றால் என்ன? பல்வேறு கணினிகள் மற்றும் கணினி வலையமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தான் இந்த இணையம் என்ன செய்திருக்கு, உருவாகி இருக்குது. அப்ப நீங்க தெரிய வேண்டியது கட்டாயம் இணையம் என்றா என்ன. அது கணினிகளை, பல்வேறு கணினிகளையும் அப்படி கணினி வலையமைப்புகளை, பல்வேறு கணினிகள் மற்றும் கணினி வலையமைப்புகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த இணையம் என்று சிம்பிளா விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இணையத்துல 10 to or more interconnected computers. 2 or more என்றா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட. 2 or more என்றா என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய, இன்டர்கனெக்டட், ஒன்றுடன் ஒன்று தொடர்பிலே இருக்கணும், நாங்க ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். இன்டர்கனெக்டட், ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய என்ன கம்ப்யூட்டர்ஸ் என்ன, கணினிகள். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் கணினி வலையமைப்பு. சரிதானே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அப்ப நீங்கள் தேவையானாக்க குறிச்சு கொள்ளுங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்றா கணினி வலையமைப்பு. அப்ப இந்த கணினி வலையமைப்பு என்றால் என்ன? இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கணினிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருத்தல் தான் இந்த கணினி வலையமைப்புன்னு நாங்க சொல்லுவோம். A large number of interconnected computer networks. ஒரு பெரிய அளவான, ஒரு பாரிய அளவான இந்த இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் அந்த ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் இருக்கிற இந்த கணினிகள், சரிதானே, ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தப்பட்ட கணினிகளின் ஒரு பாரிய அளவைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இன்டர்நெட், இணையம் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கடா நீங்க யோசிக்கலாம். உங்களோட ஸ்கூல்ல உங்களோட பிசிஎல் இப்ப எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர்கள். அது கம்ப்யூட்டர் நெட்வொர்க். உங்களோட ஸ்கூல்ல ஒரு லேப்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் நாங்க சொல்லலாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஏனென்றா அது ஒன்றோட ஒன்று ஜாயின்ல செயற்படுத்தி வச்சிருப்பீங்க. இதே மாதிரி பல்வேறு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் இப்படியான ஒரு பாரிய அளவான கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சேர்ந்தது தான் ஒரு இன்டர்நெட், இணையம் என்று நாங்கள் சொல்வோம். வலைமேலோடி, சரியா, இணையத்தின் ஊடாக இணையத்தளத்தை அல்லது இணைய பக்கத்தை பார்வையிடுவதற்கென பயன்படுத்தப்படும் மென்பொருளே வலைமேலோடி, அதாவது வெப் ப்ரௌசர் எனப்படும். இப்ப உங்களுக்கு, இப்ப நீங்க குட்டி பிள்ளையர், அப்ப இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஏன் நீங்க இதை இப்ப சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு
அந்த போனில பாவிக்க போனிலேயோ நீங்கள் ஒரு பிசிலேயோ ஒரு லேப்டாப்லயோ பாவிக்க ஆனா நீங்க அதை என்ன செய்திருப்பீங்க பாவிச்சிருப்பீங்க ஆனா அதிന്റെ உங்களுக்கு அதிന്റെ பதங்கள் அதாவது அந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இதுதான் அது அண்டு அப்ப வலை மேலோடி என்னடா நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம் சரிதானே இப்ப நீங்கள் வந்து இப்ப சரி உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒப்படைக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும் ட்ரீஸ் இந்த இமேஜ் வேணும் சரிதானே பூக்கள் மரங்களுடைய இமேஜ் வேணுமெண்டா நீங்கள் ஏதாவது ஒரு சன்ஃப்ளவர் அண்டு நீங்கள் எனக்கு சன்ஃப்ளவர் இமேஜ் வேணும் சன்ஃப்ளவர் இமேஜ் அடிக்கிறீங்க அப்ப அது அதை வந்து நீங்கள் இணையத்தின் ஊடாகத்தான் என்ன செய்யறீங்க ஒவ்வொரு இணையதளங்கள்ல நீங்கள் அதை தேடுறீங்க அப்ப அதுக்கு பயன்படுறது தான் இந்த வலை மேலோடி வெப் ப்ரௌசர் என்று நாங்கள் சொல்லுவோம் அப்ப இது இந்த உருவங்களை நீங்கள் வந்து என்ன செய்திருப்பீங்க உங்களோட கம்ப்யூட்டர்லயோ இல்லாட்டிக்கு உங்களோட போன் அப்படி மற்றது பிசி அதுகள் எல்லாமே என்ன செய்திருப்பீங்க நீங்கள் பார்த்திருப்பீங்க இப்ப இதுக்கு பேர் என்ன கூகுள் குரோம் இதுக்கு பேர் என்ன கூகுள் குரோம் அடுத்தது ரெண்டாவதுக்கு பேர் என்ன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதை சொல்லுவோம் நாங்கள் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இதை சொல்லுவோம் நாங்கள் சர்ச் இன்ஜின்ஸ் வலை மேலோடிகள் கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் வெப் ப்ரௌசர் இப்ப நாங்கள் ப்ரௌஸ் பண்றதுக்கு அதாவது தேடுறதுக்கு இந்த வெப் ப்ரௌசரை தான் நாங்கள் என்ன செய்வோம் இங்க பயன்படுத்துவோம் சர்ச் பண்றதுக்கு நாங்கள் இதில் பயன்படுத்துவோம் இதை சொல்லுவோம் மலை மேலோடிக்கு உதாரணங்கள் கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் திருப்பி நீங்கள் உங்களோட பள்ளியை சொல்லி பார்க்க வேணும் கூகுள் குரோம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் சரியா ஓகே அடுத்தது பாருங்க வலை மேலோடியின் பயன்பாடு சரி நாங்கள் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மொசில்லா ஃபயர்பாக்ஸ் கூகுள் குரோம் என்னதுக்கு பாவிக்கிறோம் நாங்கள் அண்டு கட்டாயம் எங்களுக்கு தெரிய வேண்டும் வலை மேலோடி ஒன்றை பயன்படுத்துவதற்கு கணினி இணையத்துடன் தொடர்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு நெட் இல்லாம அதாவது நெட்வொர்க் இல்லாம உங்களால வந்து ஒன்றை சர்ச் பண்ணி கற்றுக்கொள்ள முடியுமோ இல்லை என்ன எனக்கு சன்ஃப்ளவர் படம் வேணும்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ண போறீங்கன்னா முதல்ல அந்த இணையதளத்தை அக்சஸ் பண்ண வந்து உங்களுக்கு என்ன தேவை இன்டர்நெட் தேவை அப்ப வலை மேலோடி ஒன்றை பயன்படுத்துவதற்கு கணினி இணையத்துடன் அதாவது இன்டர்நெட்டுடன் தொடர்பட்டிருக்க வேண்டும் பொதுவாக கணினி இடைமுகத்தின் மீது உள்ள குறுக்கு வழிகள் ஷார்ட்கட்ஸ் மூலமாகவும் வலை மேலோடியை திறந்து கொள்ளலாம் இப்ப உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட்லயே உங்களுக்கு இது இருந்துச்சு தானே நீங்க என்ன செய்யலாம் இதுல கிளிக் பண்றதன் மூலம் நீங்கள் அதை என்ன செய்யலாம் வலை மேலோடியை திறந்து கொள்ளலாம் இந்த வலை மேலோடியின் மேற்பகுதியில் முகவரி பட்டை அட்ரஸ் பார் காணப்படும் வலை மேலோடியின் மேற்பகுதியில் முகவரி பட்டை அதாவது அட்ரஸ் பார் காணப்படும் என்ன இதை சொல்லும் நாங்கள் அட்ரஸ் பார் உங்களுக்கு இணையதளம் ஒன்றை திறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதற்குரிய முகவரியை முகவரி பட்டையின் மீது உள்ளிட வேண்டும் முகவரி பட்டையின் மீது நிலை காட்டி அதாவது கர்சர் சொல்லுவோம் இணை கொண்டு சென்று சொடக்க வேண்டும் கிளிக் பண்றது பின்னர் முகவரியை உள்ளிட்டு நுழைவுச் சாவியை என்டர் கீயை அழுத்துக சரி இப்ப எனக்கு என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு இணையதளம் ஒன்றை திறக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா சரி எனக்கு வந்து சன்ஃப்ளவர் படம் வேணும் அப்ப அதுக்கு ஏற்பட்டால் அதுக்குரிய முகவரியை முகவரி பட்டையின் மீது உள்ளிட வேண்டும் அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா சரி அப்ப நீங்க அந்த முகவரியை முதலாவது சர்ச் இன்ஜினுக்கு நான் கூகுளுக்குள்ள போறேன் இல்லாட்டி நான் வேற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறேன் அப்படின்னா இப்ப நாங்கள் www.cafoedu.org கேஃபோ எஜுகேஷன் வெப்சைட் அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படி எங்க கேஃபோ எஜுகேஷன் வெப்சைட்டை நீங்க பார்க்க போறீங்கன்னா அப்படி அந்த அட்ரஸ் அதைத்தான் சொல்றது முகவரி சரிதானே இப்படி நிறைய அட்ரஸ் இருக்கு ஒவ்வொரு இப்ப நீங்கள் ஈத்தக்ஸலாவ அதுகளுக்கும் எல்லாம் வெப்சைட் இருக்குது அப்ப அதுகள்ல நீங்கள் அதற்குரிய முகவரியை முகவரி பட்டையின் மீது உள்ளிட வேண்டும் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க முகவரி பட்டையின் மீது நிலைக்காட்டி கர்சரினை கொண்டு சென்று சொடக்கவும் கிளிக் பண்ணுவோம்
பின்னர் முகவரியை உள்ளிட்டு உள்ளிடணும். முதலாவது வந்து கர்சரை கொண்டே விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு முகவரியை உள்ளிட வேணும்னா இந்த கீ என்ன செய்வீங்க, அழுத்துவீங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா www.moe.gov.lk. சரியா? அப்ப உங்களுக்கு இந்த கல்வி அமைச்சின இந்த அத்தியாபன அமைச்சு சொல்றோம் சிங்களத்தால், கல்வி அமைச்சு. அப்ப அத வந்து நீங்கள் இதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வந்து நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னா அப்ப இன்டர்நெட் இருக்கேக்க வந்து எங்களால இதுகளை மேற்கொள்ள முடியும். அடுத்தது கவனிங்க, வலைமேலோடியில் கருவிப்பட்டை டூல் பார் காணப்படும். இதனை பயன்படுத்தி இணையதளங்களை மாற்றுவதற்கும் இணைய பக்கங்களை இச்சைப்படுத்துவதற்கும் முடியும். சரியா? அப்ப இதுதான் நாங்கள் இந்த டைப் பண்ண வெப் அட்ரஸா இருக்கும். அப்ப இதுகள் வந்து டூல் பாரா காணப்படும். வலைமேலோடியில் உள்ள கருவிகள் ஹோம், பேக், ஃபார்வர்ட், ரிசர்ச், ஹிஸ்டரி. அப்ப ஹோம் என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த பொத்தானை சொடக்குவதன் மூலம் குறித்த இணைய பக்கத்தின் முதல் பக்கத்திற்கு நுழைய முடியும். இந்த ஹோம்ன்றது வந்து அந்த இணையதளத்தின் முதல் பக்கம், ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லுவோம், முதல் பக்கத்துக்கு நுழைய முடியும். இந்த பொத்தான் மனையின் வடிவில் காட்சி அளிக்கும். ஹோம் சரி, எங்களோட வீடு தானே, வீட்டின் வடிவில காட்சி அளிக்கும். பேக் அண்டா நாங்கள் முதல் பக்கத்தை பார்த்த பக்கத்துக்கு பேக் பண்ணி போடுறது. முதல் செய்த விடயங்களுக்கு இப்ப நாங்கள் ஒரு ஸ்டெப்பில வந்து முன்னோக்கி முதல் செய்த படிமுறைகளை நோக்கி போறது. இந்த பொத்தானை சொடக்குதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே பார்வையிட்ட, அதாவது முதல் பார்வையிட்ட இணைய பக்கத்திற்கு என்ன செய்யலாம், அவங்களால பின்னோக்கி மீண்டும் செல்ல முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் என்ன, இந்த பொத்தானை சொடக்குவதன் மூலம் நீங்கள் பார்வையிட்ட இணைய பக்கத்திற்கு மீண்டும் முன்னோக்கி செல்ல முடியும். ரிசர்ச், இந்த பொத்தானை சொடக்குவதன் மூலம் இதற்கு முன்னர் நீங்கள் பார்வையிட்ட இணையதளங்களை அல்லது இணைய பக்கங்களின் பெயர் பட்டியலை பார்வையிடலாம். என்னத்தை நாங்கள் முந்தி சர்ச் பண்ணி இருக்கிறோம் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஹிஸ்டரி, இந்த பொத்தானை சொடக்குவதன் மூலம் நீங்கள் தற்சமயம் உள்ள இணைய பக்கத்தை இட்டைப்படுத்த, அதாவது அப்டேட் பண்ண முடியும். அடுத்தது பார்ப்போம் தேர்ட் பொறி, சர்ச் இன்ஜின்ஸ் சொல்லுவோம். தேர்ட் பொறி என்ன, சர்ச் இன்ஜின்ஸ். இணையத்தில் இருந்து தேவையான விடயங்களை மிக வினைத்திறனாக கண்டறிய தேர்ட் பொறி அவசியமாகும். இணையத்தில் இருந்து தேவையான விடயங்களை மிக வினைத்திறனாக கண்டறிய தேர்ட் பொறி, சர்ச் இன்ஜின் அவசியமாகும். தேர்ட் பொறியானது இணையத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான இணையதளங்கள், இணைய பக்கங்களில உள்ள தகவல்களை சேகரித்து மிக பொருத்தமாக தயார் செய்து அளிக்கும். சரி, இப்ப தேர்ட் பொறி என்றா, இப்ப நான் வந்து கூகுள் குரோம்ன்றது வந்து ஒரு வெப் பிரவுசர், சரியா, வலைமேலோடி. அதுகளுக்குள்ள நிறைய தேர்ட் பொறிகள் இருக்கு. கூகுள் இதுகளெல்லாம் தேர்ட் பொறி, சர்ச் இன்ஜின்ஸ் சொல்லுவான். அப்ப அதுக்குள்ள போய் நான் ஃப்ளவர் அடிக்கிறேன், எனக்கு ஃப்ளவர்ஸ் இமேஜ் வேர்ட், சரிதானே. அப்ப அங்க வந்து இணையத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான இணையதளங்கள் காணப்படும். அதாவது இணைய பக்கங்களில் உள்ள தகவல்களை சேகரித்து மிக பொருத்தமாக தயார் செய்து அளிக்கிறதா இந்த தேர்ட் பொறிகள். இதுல பாத்தீங்கன்னா கூகுள், சரிதானே, அது ஒரு தேர்ட் பொறி. யாஹூ தேர்ட் பொறி. அடுத்தது வந்து பிங் சொல்லுவோம், அது ஒரு தேர்ட் பொறி. சரியா, தேர்ட் பொறிகளுக்கு உதாரணம் கூகுள், யாஹூ, பிங். வினைத்திறனான தேடலை மேற்கொள்ளல். முக்கிய சொல்லை பயன்படுத்த முழுமையான வசனம் அல்லது வினாவை பயன்படுத்த கூடாது. எனக்கு இலங்கை பற்றிய வரலாறு தேவை அண்டா என்ன எழுதுவீங்கள், ஐ நீட் த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா என குறிப்பதற்கு
பதிலாக இலங்கை வரலாறு ஹிஸ்டரி ஸ்ரீலங்கா அல்லது ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி. இந்த ஸ்ரீலங்கன் ஹிஸ்டரி என்றது பொருத்தமா இருக்கு என குறிப்பிட வேண்டும். வினைத்திறனான தேடல். இப்ப நீங்கள் வந்து இப்ப என்ன ஐ நீட், இப்ப எனக்கு வந்து சூரியகாந்தி பூவினுடைய படம் தேவை அண்டா என்ன ஐ நீட் சன்ஃபிளவர் பிக்சர் அண்டு அடிப்போமோ பிக்சர்ஸ் அண்டு இல்ல என்ன நார்மலா ஷோர்ட்டா சன்ஃபிளவர் அண்ட் அடிச்சிங்கண்டா இல்ல இமேஜுக்குள்ள போய் பார்த்தாலே அந்த இமேஜ் வேறு. அப்ப நாங்க ஷோர்ட்டா அடிக்கலாம், வினைத்திறனாக செய்யலாம். தேவையான விடயத்தை தேடி அறிய முடியாத போது பொருத்தமான சொற்கள் அல்லது வேறு கூட்டினை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது, குறிப்பிட்டு தெரியாட்டித்தான் நாங்கள் வேறு சொற்களை பயன்படுத்த வேண்டும். பல சொற்களை கொண்ட சொற்றொடருக்கு இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தல். இப்ப பாருங்க, இதுல உதாரணம் சொல்றேன், டிஜிட்டல் போட்டோகிராஃபி. சரியா? அப்ப அந்த பல சொற்களை கொண்ட சொற்றொடருக்கு இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். அடுத்து வந்து தேவையற்ற சொற்களை நீக்குதல். இப்ப நேம்ஸ் ஆஃப் மியூசியம்ஸ் இன் ஆக்ஸ்போர்ட் அண்ட் சர்ச் பண்றதோ இல்ல, ஆக்ஸ்போர்ட் மியூசியம்ஸ், ஆக்ஸ்போர்ட் இன் மியூசியம் அண்டு நாங்க ஷார்ட்டா நாங்க சர்ச் பண்ண பழகி இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட முக்கிய சொற்களை பயன்படுத்த வேண்டியிருப்பின் பிளஸ் அடையாளமிட்டு இணைப்பு செய்தல். கண்டி பிளஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். இப்ப கண்டியில இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேஸ் குறித்த விடயம் தொடர்பான இப்ப இதுல பாத்தீங்கன்னா தேடலுக்கு தேவையற்ற விடயங்களை அகற்றுதல். அதாவது இப்ப நாங்க சொன்ன மாதிரி தேவையில்லாத, இப்ப ஐ நீட் சன்ஃபிளவர் பிக்சர்ஸ் நான் அடிக்க மாட்டேன், சன்ஃபிளவர் அண்டு நான் ஷோர்ட்டா அடிச்சாலே உங்களுக்கு என்ன செய்யும், அது கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா படங்களை தேடுதல். சரியா? படங்களை தேடுதல் என்ன, இப்ப எங்களுக்கு தேவையானவற்றை இமேஜை வந்து நாங்கள் தேடுறது. குறித்த விடயம் தொடர்பான படங்களை தேடுவதற்கு தேவையாயின் தேடற்பொறியில் உள்ள இமேஜ் என்பதனை தெரிவு செய்து உரிய படங்களை என்ன செய்யலாம், பெற்று கொள்ளலாம். அடுத்து பாருங்க, இணைய பயன்பாட்டின் போது பாதுகாப்பை உறுதி செய்தல். இப்ப நாங்கள் பாவிக்கிற வெப்சைட் எல்லாம் வந்து சேவான வெப்சைட் இல்ல, சேஃப் இல்ல எங்களுக்கு. சரியா? அப்ப இணைய பயன்பாட்டின் போது பாதுகாப்பை நாங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், உறுதி செய்ய வேண்டும். அதாவது இப்ப நீங்கள் வேற வேற இணையதளங்களை, பயனுள்ள இணையதளங்களை பார்க்க எங்களுக்கு தீங்கு பயக்கக்கூடிய தேவையில்லாத, சரிதானே, அப்ப இணையதளங்கள் எல்லாம் இருக்குது, அது வந்து எங்களுக்கு பாப்அப் விண்டோவில் வந்து கொண்டு இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதுகளை கிளிக் பண்ணி அந்த தளங்களுக்கு போகக்கூடாது. அதனால நிறைய பிரச்சனை கம்ப்யூட்டருக்கு மேற்படும், அதை பாவிக்கிற எங்களுக்கும் ஏற்படும். இணைய பயன்பாட்டின் போது பாதுகாப்பை உறுதி செய்தல்ல, நீங்கள் வந்து இப்ப இது இல்லாமலே நீங்க என்ன செய்ய வேணும்டா, முதல் வந்து நீங்கள் இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கிறபடியா பேரண்ட்ஸின் உதவியோடு தான் நீங்க இந்த இணையதளத்துல நீங்கள் என்ன செய்ய வேணும், உங்களுக்கு தேவையான வேலைகளை செய்ய வேணும். இப்ப இது மட்டும் இல்ல, அப்ப நாங்கள் இப்ப என்ன வேற என்ன பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம். அப்ப இணையதளங்களினை அணுவதற்கு பயனர் பெயர், கடவுச்சொல் ஆகியவற்றை பயன்படுத்த, அதாவது இந்த எல்லாருமே பாவிக்காம இருக்கிறதுக்காக இப்ப பாஸ்வேர்டையும் அடுத்தது என்ன செய்யலாம், கடவுச்சொற்களையும் நாங்கள் பயன்படுத்தலாம். வெவ்வேறு இணையதளங்களுக்கு வேறுபட்ட கடவுச்சொற்களை பயன்படுத்துவது நன்று. பயனர் பெயர், கடவுச்சொல் ஆகியவற்றை பயன்படுத்தி இணையதளத்தில் உள்நுழைந்த லொகோன் பண்ணின பின்னர் அதனை விட்டு வெளியேறும் போது கட்டாயமாக லாக் அவுட் செய்ய வேண்டும். எங்கட வந்து பாஸ்வேர்ட், இமெயில் பாஸ்வேர்டுகள் எல்லாம் போட்டு சரிதானே, கடவுச்சொல் இமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நாங்கள் லாகின் பண்ணினா பிறகு நாங்கள் லாக் அவுட் கட்டாயம் பண்ண வேணும். அது செய்ய மறக்க கூடாது. உங்கள் கடவுச்சொல்லை பற்றி பிறர் அறிந்து கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு வந்து அது பிரைவேசி, உங்களோட பாஸ்வேர்ட் சரிதானே, உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு உரிய பர்சனலா இருக்கும். அப்ப நீங்கள் மற்ற பிறர் அறிந்து கொள்ளாமல் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும். முன்னர் அறிந்திராத இனம் தெரியாத நபர்களினால் அனுப்பப்படும் மின்னஞ்சல்களை என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. திறக்காமல் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அழித்து விட வேண்டும். தவறுதலாக திறக்கும் சந்தர்ப்பங்கள்ல தவறுதலாக
திறக்கும் சந்தர்ப்பங்கள் நேரிட்டால் அதில் உள்ள இணைப்புகளினுள் பிரவேசிப்பதை தவிர்த்தலும் பதிலஞ்சல் அனுப்புவதை தவிர்த்தலும். இப்ப எங்களுக்கு இப்ப ஒரு முக்கியமான விடயங்கள் நாங்கள் இமெயில் பார்த்து கொண்டு வரைக்கும் என்னென்னு அனுப்பிட்டு தெரியாலும் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன செய்வோம், எங்களை அறியாமலே நாங்களை திறந்துடுவோம். அப்படி திறந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த அதுல இருக்கிற லிங்க் அனுப்பி அதுல பிரவேசிப்பதை என்ன செய்யணும், தவிர்க்கணும். திருப்பி அவைக்கு ரிப்ளை பண்றதையும் தவிர்க்கணும். உங்களுக்கு தெரியாத சந்தர்ப்பங்கள்ல யார் அனுப்பி வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடவுச்சொல்லை கோரும் எந்த நிறுவனத்திற்கும் ஆராய்ந்து பார்க்காமல் அதனை வழங்குவதை தவிர்த்தல் வேண்டும். சரிதானே? உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் அதுல கேட்டிருந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இதுதான் இந்த மின்னஞ்சலை. சரிதானே? அதாவது எங்களோட இமெயில பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள். அதாவது முன்னர் அறியாத நபர்களால் அனுப்பப்படும் மின்னஞ்சலை திறக்காது அழிக்கணும். இல்லாட்டி தவறுதெல்லாம் நாங்க திறக்கும் சந்தர்ப்பத்துல அதுல இருக்கிற லிங்குகளை கிளிக் பண்ணக்கூடாது, அதோட அவைக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது. அடுத்தது கடவுச்சொல்லை கோரும் எந்த நிறுவனத்துக்கும் ஆராய்ந்து பார்க்காமல் அதனை வழங்குவதை தவிர்த்தல் வேண்டும். அடுத்தது பாருங்க, இணையத்தின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள. இப்ப எங்களுக்கு தெரியும் தொடரா அதாவது ஆன்லைன் முறையில் கொடுக்கல் வாங்கல்களை செய்தல் இணையத்தின் ஒரு நன்மையாகும். இதன் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் அவசியமாகும். அதாவது இப்ப நாங்கள் பேங்குக்கு போகாமலே ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ் அப்படி நிறைய வழிகள் இருக்குது எங்களுக்கு பண பரிமாற்றத்துக்கு. ஆனா அதுல எங்களுக்கு பாதுகாப்புன்றது சில நேரங்கள்ல கேள்விக்குறியாத்தான் இருக்குது. அது ஓரளவு பாதுகாப்பாக பலப்படுத்தின போதிலும் சில மோசடிகளும் என்ன செய்யுது, நடைபெறுது. அப்ப இணையத்தின் ஊடாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெப் ப்ரௌசர் வெப் ப்ரௌசருக்கும் சர்ச் இன்ஜினுக்கும் என்னென்ன வித்தியாசம்? சரியா? ஓகே. வெப் ப்ரௌசர் அது ஒரு மென்பொருள். சரியா? இட் இஸ் a software என்ன? மென்பொருள். used to access website. எங்கட இணையதளங்களை, வெப்சைட்ஸ் இணையதளங்களை நாங்கள் அணுகிறதுக்கு அக்சஸ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான், அதாவது ஒரு மென்பொருள் தான் இந்த வெப் ப்ரௌசர் என்று சொல்வோம். அப்ப எதனூடாக நாங்கள் இந்த இணையதளத்தை அணுகிறோம்? through the internet and view the web pages. அப்ப நாங்கள் இணையத்தின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த இணையதளங்களை அணுகி நாங்கள் என்ன செய்யறோம், இந்த இணைய பக்கங்களை பார்வையிடுறோம் இந்த வெப் ப்ரௌசரால. The web browser address used to access the website. அப்ப நாங்க அந்த வெப் ப்ரௌசர்ல நாங்க கொடுக்கிற அட்ரஸ் அந்த வெப்சைட், அந்த இணையதளத்தை நாங்கள் அக்சஸ் பண்றதுக்கு உரியதாக இருக்கு. அடுத்தது ரிலேட்டட் வெப்சைட் இஸ் ஓபன். சரிதானே? அப்ப நாங்கள் அதன் மூலம் ரிலேட்டடான அதுக்குரிய ரிலேட்டடான வெப்சைட்ஸை நாங்கள் ஓபன் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின்ன்றது ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு செய்நிரல். It is a program used to find information needed from a vast collection of information on the internet. This requires a web browser. இப்ப எங்களுக்கு வெப் ப்ரௌசர் இருந்துச்சுதா நாங்கள் அதுல இருக்கிற சர்ச் இன்ஜினை பயன்படுத்தலாம். அதாவது இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த சர்ச் இன்ஜின். சரிதானே? ஓகே. இப்ப இங்க இந்த சர்ச் இன்ஜின்ல நாங்கள் அந்த அட்ரஸ் ஃபுல்லா கொடுக்க தேவையில்லை. இப்ப எங்களுக்கு தேவையான இப்ப ஃப்ளவர்ஸ், சன்ஃப்ளவர் நான் சொன்ன மாதிரி அந்த எங்களோட வேர்டோ இல்ல ஒரு பிரேசஸோ நாங்கள் இங்க எங்களுக்கு தேவையான இனம் காண்றதுக்கு நாங்கள் அங்க பயன்படுத்துவோம். சர்ச் இன்ஜினை பாத்தீங்கன்னா இது நாங்கள் அப்படி அந்த வேர்ட்ஸை பயன்படுத்திக்க அதுக்கு ரிலேட்டடான வெப்சைட்டுகளை அது இதன் மூலம் நாங்கள் தேடி அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இந்த சர்ச் இன்ஜின் இலகுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க ஒரு வெப்சைட்டின் அட்ரஸை பாவிக்கணும். ஆனா இங்க எங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப எங்களுக்கு கொஞ்சம் இப்ப சன்ஃப்ளவர் தான் தேவை, சன்ஃப்ளவர் அடிச்சாலே அது தரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிலபஸ் தான். சரியா? அப்ப ஏராளமான சமரியை பார்த்தோம்னா ஏராளமான கணினி வலையமைப்புகளின் சேர்க்கை தான் என்ன? இணையம். ஏராளமான கணினி இணையம் என்றால் என்னன்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சு. அப்ப என்னென்னு எழுதுவீங்க?
ஏராளமான கணினி வலையமைப்புகளின் சேர்க்கையே இணையமாகும். அடுத்தது பாருங்க, தகவல் பரிமாற்றத்துக்கென இணையத்தில் பல சேவைகள் உள்ளன. ஷேர் பண்றதுக்கு, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்கு இணையத்துல பல சேவைகள் இருக்குதான். இணையதளத்தில் இருந்த பாடங்கள், அதாவது இப்ப நாங்கள் படிக்கிற பாடங்கள், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் எங்களால பேப்பர்ஸ்ல இருந்து சகலதும் எங்களால பெற முடியும். படங்கள், சரியா, காணொளிகள் போன்ற தகவல்களை எங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இது எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இணைய பக்கங்களை பயன்படுத்தி இணையதளம் அமைக்கப்பட்டிருக்கு. இணையதளத்துல ஒரு பக்கம் தான் இருக்க வேண்டிய இல்லை. இணைய பக்கங்களை பயன்படுத்தி தான் நிறைய பக்கங்கள் இருக்க வேண்டிய, அதை பயன்படுத்தி தான் ஒரு இணையதளம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இணையதளத்துக்கும் தனித்துவமான முகவரி உள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இணைய பக்கத்தினை பார்வையிட பயன்படுத்தப்படும் மென்பொருளை சொல்லுவோம் வலைமேலோடி ஆகும். வெப் பிரவுசர் சொல்லுவோம். தேவையான தகவல்களை தேடுவதற்கு பயன்படும் இணையதளம் தேடற்பொறி எனப்படும் சர்ச் இன்ஜின். இணையத்தின் ஊடாக கடிதங்களை பரிமாற மின்னஞ்சல் இமெயில் சேவை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இணையத்தின் ஊடாக கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் என்று சொல்லுவோம். அதற்கென பாதுகாப்பான இணையதள முகவரிகளை மட்டும் பயன்படுத்த வேண்டும். இத்துடன் உங்களோட தரமாறக்கூடிய பாடங்கள் அனைத்தும் என்ன செய்து நிறைவடைந்துச்சு. நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.